Hello friends, welcome to our channel. In the video la nama enna paaka porom pathina astable multivibrator, other name free running oscillator or square wave generator அப்படினு சொல்லலாம். இதுல astable multivibrator நீ ஏன் சொல்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஸ்டேபிளா எந்த ஒரு ஸ்டேட்மே ஸ்டேபிளா இருக்காது. A அப்படின்றது என்னன்னா not அப்படின்ற அர்த்தம். It's not a stable system. Okay, so இது என்ன பண்ணனும்னா ஒரு ஸ்டேட்லயே நிக்காம ஸ்விங் ஆயிட்டே இருக்கும். அதனால தான் இதுக்கு என்ன பேரு அஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் அப்படி நேம். ஃப்ரீ ரன்னிங் ஆசிலேட்டர்னு எதுக்கு நேம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் கிவிங் எனி எக்ஸ்டர்னல் சப்ளை டு கிவ் த ஆசிலேட்டர். அதனால தான் என்னன்னு சொல்றாங்க ஃப்ரீ ரன்னிங் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவுட்புட் வந்து நமக்கு எந்த ஒரு சப்ளையுமே இன்புட் சப்ளை எதுவுமே இல்லாமல் நமக்கு கிடைக்கிறதுனால இது என்னன்னு சொல்கிறோம் ஃப்ரீ ரன்னிங் ஆசிலேட்டர். ஃப்ரீ ரன்னிங் மல்டி வைப்ரேட்டர்னு இருக்குது, அது வேறு, இதோட போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இட்ஸ் அ ஃப்ரீ ரன்னிங் ஆசிலேட்டர். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் வேவ் ஜென்ரேட்டர். நமக்கு வந்து அவுட்புட் வந்து என்னவா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வேவ் ஃபார்மில் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் இது என்ன சொல்லுவாங்க ஸ்கொயர் வேவ் ஜென்ரேட்டர்னு அதர் நேமும் உண்டு. ஓகேங்களா, இப்போ இந்த சர்க்கியூட்டை பார்க்கும்போது முதல்ல நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு இது இந்த அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டருக்கான பேசிக் திங்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சொல்லணும் வாட் இஸ் மீன் பை அஸ்டேபிள் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அஸ்டேபிள் அப்படின்னும் போது நோ ஸ்டேபிள் ஸ்டேட். ஓகேங்களா, இட்ஸ் நாட் ஹேவிங் எனி ஸ்டேபிள் ஸ்டேட். ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்க குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. டூ குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்ஸ். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் இட் வில் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் V சேச்சுரேஷனில் இருக்கும். எதர் ப்ளஸ் V சேச்சுரேஷன் வந்து மைனஸ் V சேச்சுரேஷன் ஆர் மைனஸ் V சேச்சுரேஷன் இது ப்ளஸ் V சேச்சுரேஷனுக்கு வரும். ஓகேங்களா, ஸ்டேபிளாக இருக்காது. இதுதான் அஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இட் டஸ் நாட் ரிக்வயர் எனி எக்ஸ்டர்னல் supply for the input to produce the output. இதனால தான் என்னன்னு சொல்றாங்கன்னா இது ஃப்ரீ ரன்னிங் ஆசிலேட்டர் அப்படின்னு பேர். ஓகேங்களா, ஃப்ரீ ரன்னிங் ஆசிலேட்டர் ஏன் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா without giving any external input supply to produce the output. அதனால தான் இதுக்கு என்னன்னு சொல்றாங்க ஃப்ரீ ரன்னிங் ஆசிலேட்டர் அப்படின்னு ஒரு பேர். ஸோ நார்மலாகவே இது என்ன பண்ணுவாங்கன்னா என்ன பிரின்சிபலில் இது ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ வாட் இஸ் த பிரின்சிபல்? த ஆப் ஆம்ப் யூஸ்டு டு ஃபோர்ஸ் டு ஆப்ரேட் இன் தி சேச்சுரேஷன் ரீஜன். அதனால் அதுதான் மெயின் பிரின்சிபலே. ஓகே, ஸோ இட் ஃபோர்ஸிங் தி ஆப் ஆம்ப் to operate in saturation region. அதனால தான் நமக்கு அவுட்புட் என்னவா இருக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் V சேச்சுரேஷனில் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ எய்தர் ப்ளஸ் V சேச்சுரேஷன் ஆர் மைனஸ் V சேச்சுரேஷனில் நமக்கு அவுட்புட் இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சர்க்கியூட்டோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இந்த சர்க்கியூட் எப்படி இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் டெர்மினல் நார்மலாகவே இந்த ரெசிஸ்டரும் இந்த கெப்பாசிட்டரும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கியூட்டை நம்ம என்னன்னு சொல்லணும்னா ஸ்கிமிட் ட்ரிகர் சர்க்கியூட். ஓகேங்களா, இன்வெர்ட்டிங் ஸ்கிமிட் ட்ரிகர் சர்க்கியூட். நார்மலாகவே இது என்ன அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் V சேச்சுரேஷன் அண்ட் மைனஸ் V சேச்சுரேஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இங்கே நம்ம கொடுக்குற இன்புட் வோல்டேஜ் பேஸ் பண்ணி தான் நமக்கு கிடைச்சது அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்கிமிட் ட்ரிகரில் பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்துங்க ஃபீட்பேக் ரெசிஸ்டர் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த இன்வெர்ட்டிங் டெர்மினலில் ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அதே போல் இந்த இடத்துல பாருங்கள் நம்ம R1 R2 ரெண்டு ரெசிஸ்டர் இருக்கும். இந்த R1 ரெசிஸ்டர் வந்து இந்த ஃபீட்பேக்கை எடுத்து அதை பாசிட்டிவ் டெர்மினலில் கொடுக்குறோம். இதை என்னன்னு சொல்கிறோம் V ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த V ரெஃபரன்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பீட்டா V0 ஆர் ப்ளஸ் பீட்டா V0 அப்படின்னு கிடைக்கும். அதாவது V சேச்சுரேஷன் இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி அவுட்புட் வோல்டேஜ் இதர் ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த V ரெஃபரன்ஸ் வேல்யூவை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இந்த ரெசிஸ்டர் எப்படி எழுதலான்னு பாருங்கள். இந்த வேல்யூவில்
we are going to take this as R2, இது R1, இது R2 எடுத்திருக்கோம். இந்த R2 எதோட கனெக்ட் ஆயிருக்கு, கிரவுண்டோட கனெக்ட் ஆயிருக்கு. இதில் நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து இனிஷியலாக நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளஸ் வி சேச்சுரேஷன் அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கலாம். அவுட்புட் வோல்டேஜ் என்னவா இருக்கும், ப்ளஸ் வி சேச்சுரேஷனில் இருக்கும், அப்படி இல்லைனா மைனஸ் வி சேச்சுரேஷனில் இருக்கும். இப்போ இந்த வோல்டேஜ் வேல்யூ நம்ம இதில் கொடுக்கும்போது நமக்கு வர சப்ளை எதில் கொடுக்குறோம்னா ப்ளஸ் இதில் பாசிட்டிவ் டெர்மினலில் கொடுக்குறோம். இப்போ இதுக்கான வோல்டேஜ் டிவைடர் ரூல் எழுதணும்னா எதில் நமக்கு ரெசிஸ்டர் வந்து கிரவுண்டில் கனெக்ட் ஆகிருக்கு, இந்த R2. அப்போ R2 டிவைடட் பை total resistor, the voltage across the resistor divided by total resistor into the எங்க நமக்கு சப்ளை கிடைக்குது, இதில் இந்த V0 இருந்து தான் கிடைக்குது. ஓகே, into the supply voltage either plus V saturation or minus V saturation. இந்த வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பீட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் பீட்டா, பீட்டான்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is R2 divided by R1 plus R2. ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். the voltage across the resistor divided by total resistor தான் என்னது, beta into V0. okay, so the V reference எப்படி எழுதலாம், V reference value is nothing but R2 divided by R1 plus R2 into your input voltage என்னது, இங்க V0. either it may be a plus V saturation or minus V saturation. இதை தான் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், பீட்டான்னு எடுத்திருக்கோம். ஸோ வாட் இஸ் த V reference, பீட்டா இன்ட்டு V0. ஓகேங்களா, இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to see this waveform. இந்த waveform நல்லா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இந்த waveform வந்து நமக்கு ஸ்டார்டிங்கில் நமக்கு எய்தர் ப்ளஸ் வி சேச்சுரேஷனில் இருக்கும், இல்லைனா மைனஸ் வி சேச்சுரேஷனில் இருக்கும். ரெண்டுமே சேம் வேல்யூவாக இருந்ததுன்னா இட்ஸ் சேஞ்சஸ் தி ஸ்டேட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் அப்படின்றத நம்ம ஸ்கிமெட்ரிகர்லேயே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் என்னவாக இருக்கும், எய்தர் ப்ளஸ் வி சேச்சுரேஷனில் இருக்கும், இல்லைனா மைனஸ் வி சேச்சுரேஷனில் இருக்கும். இனிஷியல் கண்டிஷனில் நமக்கு கெப்பாசிட்டரில் எந்த ஒரு வேல்யூமே இருக்காது. ஓகேங்களா, ஸோ சார்ஜ் இருக்காது, டிஸ்சார்ஜும் இருக்காது. ஸோ தெர் இஸ் நோ கெப்பாசிட்டர். இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜை நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the voltage across the capacitor as VC அப்படின்னு எடுத்துக்கலாம். voltage across the capacitor as VC. ஸோ இனிஷியல் கண்டிஷனில் எனக்கு கெப்பாசிட்டர் சார்ஜிங் எதுவுமே ஆகலை. ஓகேங்களா, இப்போ இங்கே இருக்கிற வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும், through the V0 வந்து through the negative terminal இங்கே நமக்கு வரும் அவுட்புட். at the same time இந்த V0ஓட வேல்யூ வந்து ஃபீட்பேக் வழியாக இந்த இடத்துல வரும். இது வந்து V reference. ஸோ இனிஷியல் கண்டிஷனில் let us assume you have the plus V saturation. அவுட்புட் என்னவா இருக்குது, plus V saturation. let us assume the first value condition வந்து என்ன பண்ணுறோம், V0 is equal to plus V saturationல இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த plus V saturation வரும்போது the capacitor used to start the charging. the capacitor என்ன ஆகும், சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். எந்த இடத்துல இருந்துன்னு பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் மைனஸ் பீட்டா V0. பிகாஸ் நான் இந்த இடத்துல என்ன எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் பாசிட்டிவில் நீங்கள் கொடுக்கும்போது இன்கேஸ் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா நெகட்டிவில் தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, மைனஸ் வி சேச்சுரேஷன் இன்ட்டு பீட்டா. அப்போ மைனஸ் பீட்டா இன்ட்டு வி சேச்சுரேஷன்லேருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். எது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட் கிராஜுவலி சார்ஜிங் அன்டில் இட் ரீச்சஸ் தி ஒரு சர்டைன் லிமிட். எந்த லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பீட்டா இன்ட்டு V0 அப்படின்ட்டு. பிகாஸ் த அவுட்புட் வந்து என்னவாகும்னா இட் ரீச்சஸ் தி வேல்யூ. ஸோ ப்ளஸ் வி சேச்சுரேஷன் அந்த இந்த இடத்துல இருந்து நமக்கு என்ன ஆகும்னா இட் ரீச்சஸ் தி ப்ளஸ் பீட்டா வி சேச்சுரேஷன் லெவலுக்கு வர்ற வரைக்கும் இந்த கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அன்டில் இது இந்த அவுட்புட் என்னவாக இருக்கும்னா ப்ளஸ் வி சேச்சுரேஷனில் தான் மெயின்டைன் ஆகும். ஒன்ஸ் இது இந்த இடத்துல ரீசார்ஜ் ஒன்று நமக்கு இந்த ஸ்விங் என்ன ஆகும்னா ப்ளஸ் வி சேச்சுரேஷன்லேருந்து மைனஸ் வி சேச்சுரேஷனுக்கு நமக்கு வெளியில் வந்துடும். ஓகே, அகெயின் இது என்ன ஆகும்னா மைனஸ் வி சேச்சுரேஷனில் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு அகெயின் என்ன ஆகும், இட் ஸ்டார்ட்ஸ் தி ப்ளஸ் வி சேச்சுரேஷன். ஸோ இந்த 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 ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் நமக்கு வந்து எப்படி வரும் அப்படின்ற கான்செப்டை நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். இட் ஸ்விங்ஸ் பிட்வீன் த ப்ளஸ் வி சேச்சுரேஷன் டு மைனஸ் வி சேச்சுரேஷன். அகெயின் இந்த கெப்பாசிட்டர் வந்து என்ன பார்க்கணுன்னா பீட்டா வி சேச்சுரேஷன் ரீச் ஆனதும் கெப்பாசிட்டர் வந்து டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் இந்த வேவ் ஃபார்ம் இப்படி போட்டிருக்கும். ஸோ கிராஜுவலி ரீச்சிங், அதாவது இந்த கெப்பாசிட்டர் வந்து எது ரீச் பண்ணணும்னா மைனஸ் பீட்டா வி சேச்சுரேஷன் ரீச் ஆகிற வரைக்கும் டிஸ்சார்ஜ் ஆகும். அகெயின் கெப்பாசிட்டர் இன்க்ரீஸ் ஆகும், சார்ஜ் ஆகும், சார்ஜிங் டிஸ்சார்ஜிங், சார்ஜிங் டிஸ்சார்ஜிங். இந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த வேவ் ஃபார்மை என்னன்னு சொல்லுவோம்னா விசி, அதாவது வோல்டேஜ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த டைம் பீரியட் நமக்கு நார்மலாகவே ஒரு டோட்டல் டைம் பீரியட்னா இதிலிருந்து எடுத்து கம்ப்ளீட் ஒரு சைக்கிள் தான் என்னன்னு சொல்லுவோம்
ஒன் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டி வந்து ஒரு ஆஃப் சைக்கிளாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த டீன்றது ஒரு ஆஃப் சைக்கிளாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த சார்ஜிங் இந்த வேல்யூ வரைக்கும் இருக்கிறது வந்து பீட்டா மைனஸ் பீட்டா விசாட்லேருந்து ப்ளஸ் பீட்டா விசாட் வரைக்கும் சார்ஜ் ஆகுது, ப்ளஸ் பீட்டா விசாட்லேருந்து மைனஸ் பீட்டா விசாட் வரைக்கும் டிஸ்சார்ஜ் ஆகுது. இந்த கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெரிவேஷனை டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ அவுட்புட் என்ன ஆகும், ப்ளஸ் ஆர் மைனஸ் வி சேச்சுரேஷன் இது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு டெரிவேஷன் பார்க்கலாம். ஸோ இந்த விசிசி அப்படின்னு எடுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா the capacitor across the voltage. the capacitor across the voltage எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா final voltage plus difference between the initial voltage and to the final voltage into the e to the power of minus t divided by tau. டவுன்றது RC. இது வந்து நம்ம நார்மலாகவே எங்கெல்லாம் நம்ம அந்த பேசிக் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் நம்ம படிக்கும் போதே இந்த ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். விஎஃப்ன்றது ஃபைனல் வோல்டேஜ், விஐன்றது இனிஷியல் வோல்டேஜ். ஃபைனல் வோல்டேஜ் நமக்கு என்னவாக இருக்கும்னா ப்ளஸ் வி சேச்சுரேஷனாக இருக்கும். இனிஷியலில் நமக்கு கெப்பாசிட்டி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் சார்ஜிங், மைனஸ் பீட்டா வி சேச்சுரேஷன்லேருந்து சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வாட் இஸ் த இனிஷியல் வோல்டேஜ், மைனஸ் பீட்டா வி சேச்சுரேஷன். இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா டேக் திஸ் அஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிறோம். நவ் ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த டோட்டல் டைம் பீரியட் அண்ட் டைம் டியூரேஷன் கம்ப்ளீட் சைக்கிள்க்கு என்ன வரும், அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி எப்படி இதை கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ வாட் இஸ் த ஃபைனல் வோல்டேஜ் விஎஃப்ன்றது என்னது ப்ளஸ் வி சேச்சுரேஷன், அண்ட் வாட் இஸ் விஐன்னு நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம், மைனஸ் பீட்டா இன்ட்டு வி சேச்சுரேஷன் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா விசி ஆஃப் டி ஈக்குவல் டு வாட் இஸ் த விஎஃப் வேல்யூ, வி சேச்சுரேஷன் மைனஸ் ப்ளஸ் விஐயோட வேல்யூ என்னது மைனஸ் பீட்டா வி சேச்சுரேஷன் மைனஸ் வாட் இஸ் த விஎஃப் வேல்யூ, வி சேச்சுரேஷன் இல்லைங்களா, into e to the power of minus t divided by RC அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம்னா எது காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் வி சேச்சுரேஷன், இதுலேயும் மைனஸ் வி சேச்சுரேஷன் காமனாக இருக்குது. அதை வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்தோம்னா we can write it as Vc of t equal to V saturation minus V saturation வெளியில் எடுத்தோம்னா ரிமைனிங் பீட்டா, ஏன்னா மைனஸை நான் வெளியில் எடுத்துட்டேன், பீட்டா plus 1 into e to the power of minus t divided by RC அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ டேக் திஸ் as equation number 2. ஓகே, equation number 2ல் என்ன எடுத்திருக்கோம், V saturation minus V saturation into beta plus 1 into e to the power of minus t divided by RC. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to assume this equation இந்த கிராஃபை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இதில் let us take this as t1 எடுத்துக்கலாம். ஓகே, at time t equal to t1ன்னா ஆஃப் சைக்கிள், ஃபஸ்ட்டு ஆஃப் சைக்கிள் கண்டுபிடிச்சிட்டு இதை நம்ம என்ன பண்ணலாம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும்னா ஃபுல் சைக்கிள் நமக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to assume at time t is equal to t1 அப்படின்னு அசியூம் பண்ண போகிறோம். at time t equal to t1ல what is your Vc of t, Vc of t என்னன்னு நமக்கு கிடச்சிருக்கு, பீட்டா இன்ட்டு வி சேச்சுரேஷன் நமக்கு கிடைச்சிது இல்லைங்களா. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். at time t equal to t1, time t equal to t1 what is the capacitor Vc of t, இது என்னன்னு கிடைச்சிருக்கு, பீட்டா இன்ட்டு வி சேச்சுரேஷன் கிடைச்சிருக்கு. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். புரியுதுங்களா, இந்த இடத்துல பாருங்கள் at time t equal to t1 what is the Vc value, பீட்டா இன்ட்டு வி சேச்சுரேஷன், அதை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம எப்படி எழுதலான்னு பாருங்கள். Vc of t யோட வேல்யூ என்னது, சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2ல் இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா let us assume this as equation number 4. So substitute equation 4 in equation number the equation number 3. The equation number 3 வந்து எதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், 2ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, the Vc of tல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும், பீட்டா இன்ட்டு வி சேச்சுரேஷன் இஸ் ஈக்குவல் டு வி சேச்சுரேஷன் மைனஸ் V saturation into beta plus 1 into e to the power of minus t divided by RC அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இந்த t-யை வந்து நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருக்கணும், t is equal to t1, capital T1.
at time t is equal to t1 அப்படின்றத நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது தான் பீட்டா வி சேச்சுரேஷன் நமக்கு கிடைச்சது. ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் வந்து வி சேச்சுரேஷனை இந்த சைடில் நம்ம ரைட் சைடில் காமனாக எடுக்கலாம். இந்த வி சேச்சுரேஷன் இருக்குது, இங்கே ஒரு வி சேச்சுரேஷன் இருக்குது, இங்கே வி சேச்சுரேஷன் இருக்குது. காமனாக வெளியில் எடுத்தோம்னா கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா? இப்போ பீட்டா இன்ட்டு V saturation is equal to beta into V saturation is equal to V saturation common வெளியில் எடுத்தோம்னா remaining value 1 minus of beta plus 1 into e to the power of minus t1 divided by RC அப்படின்னு கிடைக்கும். Okay, so this is the value. இப்போ இந்த V saturation plus V saturation minus V saturation என்ன ஆகும்? cancel ஆயிடும். cancel ஆயிடுச்சுன்னா remaining value beta is equal to 1 minus beta plus 1 into e to the power of minus t1 divided by RC அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த beta plus 1 into 1 minus RC இருக்கு இல்லையா, இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வரேன். இதுக்கான சைன் என்னது? மைனஸ். இது இந்த சைடில் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். இங்கே இருக்கிறது என்னது? ப்ளஸ். இது இந்த சைடில் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும். இப்போ நான் இதை இந்த சைட்லேயும் இதை இந்த சைட்லேயும் நான் கொண்டு போகிறேன். அப்போ என்னது என்னாகும்? beta plus 1 into e to the power of minus t1 divided by RC equal to 1. இந்த இந்த plus beta அந்த இடத்துல போச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் பீட்டா அப்படின்னு வரும். 1 மைனஸ் பீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நான் அகெயின் இந்த என்ன பண்ணுறேன்னா இதை இந்த சைடில் கொண்டு வரேன். அப்போ e to the power of minus t1 divided by RC equal to 1 minus beta divided by 1 plus beta. இந்த beta plus 1 நான் எப்படின்னு எடுத்துக்கலாம்? 1 plus beta ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கண்டிஷனில் I am going to take the ln. Take the natural log ன்னு சொல்லுவாங்க. ln on both the sides. எதுக்காக ln எடுக்கிறோம் அப்படின்னா இந்த e பவர் கேன்சல் ஆகிட்டு நான் t1 கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் ln எடுக்கிறோம். ஓகேங்களா? அந்த ln எடுத்தோம்னா ln and e வந்து ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஸோ we'll be getting minus t1 divided by RC equal to ln of 1 minus beta divided by 1 plus beta அப்படின்னு கிடைக்கும். எனக்கு என்ன வேணும்? இந்த t தான் தேவை. இந்த t-யை மட்டும் வச்சுட்டு இந்த RC அந்த சைடில் கொண்டு போயிடலாம். ஸோ minus t1 is equal to RC ln of 1 minus beta divided by 1 plus beta அப்படின்னு எழுதலாமா? இப்போ இந்த மைனஸை நான் அந்த சைடில் கொண்டு போகிறேன். இந்த மைனஸ் அந்த சைடில் நான் கொண்டு போகிறேன். அப்போ t1 is equal to minus RC into ln of 1 minus beta divided by 1 plus beta. இப்போ இந்த இடத்துல எடுத்திங்கன்னா ln வந்து இந்த மைனஸ் இருக்கு இல்லைங்களா, இது என்ன ஆகும்னா இந்த பவரில் வந்து வந்துடும் நமக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ln of 2 into 2 ln என்ன ln 2 power 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த பவரை நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல இங்கே பவரில் இருக்கிறது இந்த சைடில் எழுதிக்கலாம். r to the power of n, அதாவது m into n அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேல்யூ வந்து n அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த வேல்யூ வந்து mன்னு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை எப்படி எழுதலாம்னா we can write it as 2 power m into n அப்படின்னு எழுதிக்கலாம். இது பவரில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்காகவே நம்ம பார்த்துருக்கோம். அக்கார்டிங் டு திஸ் we can write it as RC ln of 1 minus beta divided by 1 plus beta the whole power minus 1 அப்படின்னு வரும். ஸோ இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ். ஓகே, ஸோ இது எப்படி எழுதலாம்? RC ln of இன்வர்ஸ் எடுத்தோம்னா 1 plus beta இங்கே நியூமரேட்டர் ஆகும், 1 minus beta டினாமினேட்டர்லாகவும் வந்துடும். இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா T1. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா T1 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். வாட் இஸ் த T1 வேல்யூ? RC ln 1 plus beta divided by 1 minus beta. But what is the complete cycle? Full cycle அப்படி வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? For full cycle, complete cycle னா 2 into T1 இல்லைங்களா? So 2 into T1 ன்னு வரும்போது what is the complete cycle? We can write it as T அப்படின்னு எடுத்துக்கலாமா? Total time T ன்னு எடுத்துக்கலாமா? 2C-க்கு. இப்போ 2 into RC into ln of 1 plus beta divided by 1 minus beta அப்படின்னு வரும். இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா we have the final expression. So what is the time T? T is equal to 2 RC into ln of 1 plus beta divided by 1 minus beta அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுதான் என்னது நமக்கான T வேல்யூ.
now we are going to choose the beta value. Beta value எப்படி choose பண்றது அப்படின்றத பார்க்கலாம். So what is the beta value? Beta value நமக்கு already தெரியும். What is this beta? Beta is equal to R2 divided by R1 plus R2 அப்படின்னு தெரியும். Let us take R1 and R2 ரெண்டுமே சேமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. R1 and R2 ரெண்டுமே சேமா இருந்தா இதை எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? R2 divided by இந்த R1க்கு பதில் R2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? அப்போ என்ன வரும்? R2 divided by 2R2 எடுத்துக்கலாமா? So R2 will get cancelled. So we'll be getting 0.5. So beta ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? இப்போ 0.5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போறோம்னா we are going to apply in equation. என்ன equation நம்ம கிடைச்சிருக்கு? T. இந்த Tல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேங்களா? What is the value? T is equal to 2RC ln of beta plus 1 divided by beta minus 1. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த பீட்டாவோட வேல்யூ நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன்? 0.5 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 0.5 minus 1. Beta plus 1 plus beta divided by 1 minus beta. Sorry, இந்த equation நான் மாத்தி எழுதிட்டேன். So what is this equation we got? So 1 plus beta divided by 1 minus beta ன்னு பார்த்தோம். இந்த equation, sorry, இந்த equation எடுத்துக்கோங்க. T is equal to 2RC into ln of 1 plus beta into 1 minus divided by 1 minus beta. இந்த equationல நம்ம substitute பண்ண போறோம். Okay, 2RC into ln of 1 plus beta divided by 1 minus beta. இப்போ beta value substitute பண்ணுங்க. 2RC into ln of 1 plus 0.5 divided by 1 minus 0.5. இப்போ இதை நம்ம simplify பண்ணலாம். simplify பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? T is equal to 2RC ln of 1.5 divided by 0.5. இது simplify பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்னா T is equal to 2RC ln 3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச full cycle. So what is the frequency? F இதிலிருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? F is equal to 1 by T. அப்போ இது எப்படி எழுதலாம்? 1 divided by 2RC ln 3 அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ இது வந்து ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ தி சேம் டைம் நம்ம இன்னொரு அசம்ஷனும் எடுத்துக்கலாம். என்ன அசம்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ R1 R2 என்ன எடுத்தோம்? R1 is equal to R2 is equal to same எடுத்தோமா? இப்போ இந்த R1ஓட வேல்யூ 1.16 டைம்ஸ் ஆஃப் R2ன்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனோட நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் த T வேல்யூ? 2RC ln of 1 plus beta divided by 1 minus beta. இதுதானே நமக்கு ஃபார்முலா. இப்போ நமக்கு பீட்டா கண்டுபிடிக்கணும். பீட்டாவோட வேல்யூ R2 divided by R1 plus R2. What is the R2 value? Sorry, R1 value என்ன இருக்கு? 1.16 times of R2 plus R2. So we will be getting R2 divided by 2.16 times of R2. இப்போ இது ரெண்டுமே cancel பண்ணீங்கன்னா we will be getting 1 divided by 2.16. So what is the beta value? Beta value வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். So that is nothing but 1 divided by 2.16. Answer is beta is equal to 0.46. (0.4629 R3 இப்படி எடுத்து வருது. இப்போ இதில் நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ T is equal to 2RC into ln of 1 plus 0.462 divided by 1 minus 4.62 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். 2RC into ln of இந்த வேல்யூ வந்து will be getting 1.462 divided by இதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 1 minus 0.462. So this is nothing but 0.538. Okay, so 2RC ln of
இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 1.462 டிவைடட் பை 0.538 சிம்பிளிஃபை பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2.7174ன்னு கிடைக்குது. இது அப்ராக்சிமேட்டாக என்ன வருதுன்னா ஈக்குவல் டு 1 கிடைக்குது. நீங்கள் லாகரிதமெட்டிக் லான் எடுத்தீங்க, லான் 2.714ன்னு எடுத்தீங்கன்னா it will be 1. ஸோ டீயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 into RC அப்படின்னு கிடைக்கும். ஓகே, T is equal to 2 into RC. So what is we need to find? Frequency. Frequency எப்படி கண்டுபிடிக்கலாம்? F is equal to 1 by T. So 1 divided by 2 into RC அப்படின்னு எடுத்தோம்னா this is the frequency value. Okay, so this is the another output. So இதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can change the assumption of your resistance R1 R2 அந்த வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணி assumption பண்ணோம்னா we can get the 2 into RC and F value 1 divided by 2 into RC அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have seen the astable multivibrator, அதோட derivations பார்த்துருக்கோம், அதோட waveform explanation நம்ம பார்த்துருக்கோம். Thank you.